சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி செலுத்துவதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட சொத்து உரிமைதாரர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களிடம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சொத்து வரி, தொழில் வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிதி மூலம் மாநகராட்சியில் வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அரை நிதியாண்டுக்கான சொத்து வரி, தொழில் வரியை செலுத்துவதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. பொதுமக்கள் நிலுவையில் உள்ள வரி பாக்கி மாநகராட்சி அலுவலகங்கள், இ-சேவை மையங்கள் மற்றும் மாநகராட்சி இணையதளத்தில் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள சொத்து வரியை விரைவாக செலுத்தும்படி பொதுமக்களுக்கு கடந்த 1 மாதமாகவே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. உரிய கால அவகாசம் முடிந்த பிறகு வரி செலுத்துவோருக்கு மாதம் 1% அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. மேலும் நீண்ட காலமாக சொத்து வரி செலுத்தாதவர்களை கண்டறிந்து அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி எச்சரித்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடப்பதாக அமித்ஷா கூறியதே இறுதியானது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக அதை மறுத்து வரும் நிலையில் அண்ணாமலை இப்படி கூறியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை கூட்டியுள்ளது. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியா? தமிழ்நாடு அரசியலில் இதுதான் தற்போது மில்லியன் டாலர் கேள்வி. கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு பாஜகவுடனான கூட்டணியை முறித்த அதிமுக 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து கூறி வந்தது. இந்நிலையில்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போடப்பட்டதாக எதிர்பார்ப்பு நிலவியது. சந்திப்பு முடிந்த கையோடு 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார் அமித்ஷா. ஆனால் டெல்லியிலிருந்து திரும்பிய எடப்பாடி பழனிசாமியோ மக்கள் பிரச்சினை குறித்தே விவாதித்ததாக திட்டவட்டமாக கூறினார். கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்த நிலையில் அதற்கு மாறாக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கூட்டணி விஷயத்தில் தற்போது அமித்ஷா தெரிவித்ததுதான் இறுதியானது, அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சூசகமாக தெரிவித்தார். கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாநில பாஜக விரும்பவில்லை என கடந்த காலங்களில் பேசியது குறித்தும் அண்ணாமலை விளக்கமளித்தார். நீங்க பாப்பீங்கன்னா வருங்காலத்தில் நீ பாப்பீங்க, எதையும் மாற்றி பேசுவோம் அந்த அண்ணாமலை அல்ல, நீங்க பாப்பீங்க. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன், நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேசிட்டேன் டெல்லியில். என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாத்தி மாத்தி பேசுறவன் அண்ணாமலை கிடையாது. இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என்றார். இந்த கருத்திற்கு பதில் சொல்லக்கூடியவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவர்தான் அதற்கு உரிய நேரத்தில் உரிய பதிலை நிச்சயமாக அறிவிப்பார்கள். அதிமுகவினருக்கே தெரியாமல் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டியதில்லை என்றும் அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பிளைட்ல யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்கறாங்க அப்படின்னு மீடியால நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதுல யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறவில்லை என்று அதிமுக கூறுவதும் அக்கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பாஜக தொடர்ந்து கூறி வருவதும் இருதரப்பு தொண்டர்களுக்கிடையே குழப்பத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது.